ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு 6 தீபம் போட்டு பூஜை பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு குலதெய்வ விளக்கு ஏற்றிக்கலாம். ஃபேன் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் இல்லாமல் உள்ளே இருக்கவும் முடியல. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓம் சரவண பவாய ஓம். ஓம் சரவண பவாய ஓம். ஓம் சரவண பவாய ஓம். சாம்பிராணி போக காமிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய்வேத்தியமாக கழுக்கண்டும் ஏலக்காவும் வச்சுருக்கேங்க. உருவாய் அருள்வாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வருவாய் கதியாய் விதியாய் குருவே அருள்வாய் குகனே வினை தீர்க்கும் வேளா வருக பயம் போக்கும் பாலா வருக வேல் முருகனே வருக படைவீடு கொண்ட ஐயா வருக பழனிமலை பண்டிதா வருக சுவாமி மலை சோலைமலையில் உலகின்ற மயில் அழகே வருக சக்தி சண்முகனே வருக பங்காரு பாலகா வருக வெற்றிவேல் வருக வீரவேல் வருக சக்திவேல் வருக பக்திவேல் வருக பால் காவடியே வருக பன்னீர் காவடியே வருக புஷ்ப காவடியே வருக அழகு மயிலே வருக சரவண பவனே வருக கந்தசஷ்டி கவசமே வருக 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 வேளா வருக தருக தருக உன் அருளை தருக சக்தி தருக பக்தி தருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா மயிலாடும் குமரனுக்கு அரோகரா வேலுண்டு வினையில்லை முருகா உன் மயிலுண்டு பயமில்லை முருகா ஓம் நம சிவாய போற்றி ஓம். ஓம் சிவாய நமக. முருகனுக்கு பூஜை பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, 6 தீபம் போட்டு முருகனை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணியாச்சுங்க. பாருங்க, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பூஜை பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 6 தீபம் போட்டு முருகனை வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். ஏன்னா செவ்வாய்ன்றது முருகனுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டு வேண்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டமும் மன அமைதியும் நிம்மதியும் கடல்லேருந்து வெளியே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது
மனப்பூர்வமாக நானே வந்து உணர்ந்திருக்கிறேன். முருகனை வேணவங்க என்றைக்குமே முருகன் கைவிட மாட்டாருங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணங்க. ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அது என்னன்ட்டு. நீங்களும் முருகனை வேண்டிக்கோங்க. முருகா சரவணபா, முடிஞ்ச அளவுக்கு சரவணபவாய மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள். அதை விட ஒரு பாராயணம் எதுவுமே இல்லைங்க. வேல்மாறல் கேளுங்க, திருப்புகழை கேளுங்க, நல்ல மன அமைதி கிடைக்கும், நல்லதே நடக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க. காலையில் கிச்சனோட வேலை போடலைங்க. இன்னைக்கு கொஞ்சம் காலையில் எனக்கு வேலை அதிகமாக இருந்தது. கடைக்கு போயிட்டு வந்து எல்லாம் பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி எனக்கு வேலை அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ போடல. பூஜை பண்ணதை போட்டிருக்குறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒளி பாருங்கள். அதாவது வந்து நம்ம வந்து தெய்வங்களை வந்து பூஜை பண்ண தான் அந்த தெய்வங்கள் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஆகிட்டுருக்குது. குழம்பு சாம்பார் வச்சுட்டேன். பருப்பு சாம்பார், முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் இந்த சைடு ரைஸ் வெந்துட்டுருக்குது. நான் அதுக்குள்ளே போய் பூஜை பண்ணிட்டு வந்துட்டேன். சாப்பாடு வெந்தால் வடிச்சிடலாம். வெந்துருச்சுங்க. காலையில் வாக்கிங் ஜாக்கிங்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்து வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்து இந்த மாதிரி தெய்வங்களுக்கு பூஜை பண்ணிங்கனாலே நம்ம உடம்பு ஸ்லிம்மாகவே வச்சுக்கலாம். சும்மா காலையில் அதுக்கு நடந்தால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகுது இல்லை. நேரத்தில் எழுந்திரிச்சு நேரத்தில் வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கெலாம் சாப்பிட்டு பாருங்கன்னா உங்களுக்கு உடல் பருமனே வராது. ரைஸ் வடிச்சாச்சுங்க. காய் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் தாளிச்சிருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ இவ்வளோதான். காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எப்போவும் சாம்பாரில் வச்சுட்டேன். பாருங்கள் பருப்பெல்லாம் கடைச்சி முருங்கைக்காய் முருங்கைக்காயும் முள்ளங்கியும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாளிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சதுங்க. பத்து நிமிஷம் வந்து நம்ம பூஜை அறையில் உட்காந்தோன்னா அந்த தெய்வங்கள் வந்து நம்மக்கிட்ட பேசணுங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட பூஜை அறைகள் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை பிரகாசமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் வந்து நீங்கும், கஷ்டம் வராதுங்க. அந்த தெய்வங்கள் வந்து நம்மக்கிட்ட பேசணும். அதாவது வந்து நம்ம எதையும் எதிர்பார்த்து அவங்களுக்கு செய்யக்கூடாது. மனசார அவங்களோட அன்பையும் பாசத்தையும் அவங்களோட அன்பும் பாசம் மட்டும்தான் நமக்கு வேணும். எனக்கு மற்றதெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் நமக்கு தருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். நம்ம கஷ்டங்களை வந்து நம்ம பக்கத்து வீட்டில் சொன்னாலோ இல்லை வேற யார்கிட்ட சொன்னாலோ தீர போகிறதில்ல. அவங்க இன்னும் 4 வீட்டுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து தெய்வங்கள் வந்து எங்கேயும் பேச மாட்டாங்க. அந்த தெய்வங்கள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போயிட்டு உட்காந்து 5 நிமிஷம் வந்து எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க. முருகன்கிட்ட பேசுங்க. மற்ற எந்த தெய்வங்களும் உங்களுக்கு எது வந்து விருப்பமான தெய்வங்களோ அந்த தெய்வங்களை வந்து உண்மையாக வணங்குங்க, நேசிங்க. அவங்க நமக்கு நல்லது தாங்க தருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.